Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. ரோமர் 10 முதல் 10 வரை. சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாயிருக்கிறது. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்தும்படியாய் தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். மோசே நியாயப்பிரமாணத்தினாலாகும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான். விசுவாசத்தினாலாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறதுமன்றி, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இருதயத்தில் விசுவாசித்தால் நீதி உண்டாகிறது, அது போல எல்லாமே உண்டாகிறது. இருதயம் உண்டாக்குகிற இருதயம். எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய இருதயம், என்னுடைய ஆவி எல்லாவற்றையும் உண்டாக்கி தரக்கூடியதா இருக்கிறது. அப்ப இருதயத்தில் விசுவாசித்தால் எல்லாம் உண்டாகும் என்பதுதான் இந்த போதனையின் மைய கருத்து. இதை சொல்லிக்கொண்டே வருகிறோம். இது இன்னும் கொஞ்சம் ஆழமா இன்றைக்கு விளக்க போறேன். ஏன்னா அது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். பாருங்க, இதை புரிந்து கொண்டாலே வாழ்க்கையில் வெற்றி தான். இதையெல்லாம் நான் புரிந்து கொள்ள ஆரம்பித்த நாட்களிலே கொஞ்சம் கூட நம்பிக்கையற்றவனாக இருந்தேன். இதெல்லாம் புரிந்து கொள்ளும் போதுதான் என்னுடைய வாழ்க்கையும் வளமானதாக, நல்லதாக, பிரயோஜனம் உள்ளதாக, அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளதாக மாறக்கூடும் என்கிற ஒரு புதிய நம்பிக்கையே எனக்கு உண்டானது இதன் மூலமாக தான். நிச்சயமா இங்க இருக்கிற கடைசி மனுஷனுக்கு கூட இது முடியும். இன்றைக்கு தான் நான் புதுசா வந்திருக்கேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, கேளுங்க, வார வாரம் வந்து கேளுங்க, கண்டிப்பா முடியும். இன்னைக்கு ஆரம்பித்தால் நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கை வித்தியாசமானதாக, நீங்கள் விரும்புகிற ஒரு வாழ்க்கை நீங்கள் உருவாக்க முடியும் என்பதுதான் என்னுடைய செய்தி. எதை விரும்புகிறீர்கள்? வறுமையை வெறுக்கிறீர்களா? நிறைவை விரும்புகிறீர்களா? சுகவீனத்தை வெறுக்கிறீர்களா? பலவீனத்தை வெறுக்கிறீர்களா? பலத்தை விரும்புகிறீர்களா? சுகமான வாழ்க்கை விரும்புகிறீர்களா? சந்தோஷத்தை விரும்புகிறீர்களா? குழப்பத்தை வெறுக்கிறீர்களா? உங்கள் குடும்பத்தில் இருக்கிற குழப்பம், உங்களுடைய மனதில் உள்ளத்தில் இருக்கிற குழப்பங்களை வெறுக்கிறீர்களா? இது என்றைக்கு தீரும் என்று நினைக்கிறீர்களா? நான் சொல்லுகிறேன், தீர வைக்க முடியும். அதுதான் பேசிட்டு இருக்கிறேன். தீரும், அது நிச்சயமா தீரும். அது எப்படிங்கிறது தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அதுதான் நீங்க அப்போஸ்தலன் பவுல் போதித்து இருக்காரு. அதனால தான் அந்த 10 வசனத்தையும் வாசித்தேன். என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த இருதயத்தில் விசுவாசித்து வாயில பேசுறதுனாலதான் அப்படிதான் வேலை செய்யறது. இப்போ விசுவாசத்தினாலதான் எல்லாம் நடக்கிறது என்கிறத தான் இங்க போதித்து கொண்டிருக்கிறார். இதைத்தான் இந்த யூத மக்கள் புரிந்து கொள்ளாமல் விட்டு விட்டார்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, 10 கற்பனை கொடுக்கப்பட்டது. அவர்கள் என்ன நினைச்சாங்க? இதை நான் செய்து இதன் மூலமா நான் பிழைப்பேன் என்று சொல்லி. ஆனா கொடுத்ததன் நோக்கம் என்ன? இதை செய்து பிழைக்கிறதுக்காக இல்ல. இதை செய்து பார்த்துட்டு ஐயோ இதனால நான் பிழைக்கவே போறது கிடையாது என்று சொல்லி, ஆண்டவரே என்னை காப்பாற்றும், என்னை ரட்சியும் என்று சொல்லி ஆண்டவரத்தில் வர வேண்டும். அப்பொழுது அவர் மூலமா ரட்சிப்பு உண்டாகும். இதுக்கு தான் கொடுக்கப்பட்டது. ஆனால் கொடுக்கப்பட்டது நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் அதன் அடிப்படையிலே வாழ ஆரம்பித்தார்கள். எதன் அடிப்படையில்? நியாயப்பிரமாணத்தை செஞ்சு நான் நீதிமானாக முடியும் என்று சொல்லி. ஆனா நியாயப்பிரமாணத்தை செய்து ஒரு மனுஷன் கூட நீதிமானதா ஆனதில்லை. ஆகவே நியாயப்பிரமாணத்தின் கீழே வாழுகிற யாவரும், அதை நம்பி வாழுகிற யாவரும், அது தன்னை நீதிமானாக்கும் என்று எண்ணி வாழுகிற யாவரும் சாபத்துக்குள்ளாகிறார்கள். நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு உள்ளாகிறார்கள். இருக்கீங்களா? இது ரொம்ப டேஞ்சரான விஷயம். அதனாலதான் அதுல இருந்து வெளியே வரணும். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 1-14 வசனம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது எல்லாம் ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லுகிறது. ஆனால் அதுக்கப்புறம் வாசித்து பாருங்க, 15ஆம் வசனத்திலிருந்து மீதியை வாசித்து பாருங்க. வாசித்து பார்த்தீங்கன்னா அது எல்லாம் சாபத்தை குறித்து தான் இருக்குது. பயங்கரமான சாபங்கள், நோய் என்கிற சாபம், பலவிதமான குழப்பம், குடும்ப பிரச்சனைகள், பலவிதமான வறுமை போன்ற காரியங்கள், கயிறு செய்கிற காரியங்கள்லாம் வாய்க்காத காரியம், அப்படிப்பட்ட சாபம். வானத்திலிருந்து மழை பெய்யறது இல்லை, கேட்டு போட்டு பூட்டினது மாதிரி ஆயிடுச்சு, இரும்பு கதவுகள் மாதிரி.
நிலமெல்லாம் நிலம் மாதிரியே இல்லை, அப்படியே இரும்பு மாதிரி ஆயிடுச்சு, ஒன்னும் விளைவிக்க மாட்டேங்கிறது. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை, சாபக்கேடான ஒரு வாழ்க்கை. அதை யாரும் கர்த்தருடைய சித்தம் வேதம் ஒன்றும் போதிக்கலங்க. சிலர் பிரசங்கியாரும் சில நேரத்தில் அப்படி சொல்லிடுறாங்க, அதெல்லாம் அப்படி போதிக்கல. வேதத்தில் திட்டவட்டமா சாபம் என்று சொல்லி இருக்குது. செஞ்சு செஞ்சு பார்த்து வேர்வை சிந்தி சிந்தி நான் உழைச்சு உழைச்சு ஒண்ணுமே இல்லாத போகுதுன்றது அது கர்த்தர் உங்களுக்கு உண்டு பண்ணின வாழ்க்கை கிடையாது, அது சாபக்கேடு என்று வேதம் போதிக்கிறது. அந்த சாபக்கேடுக்குள்ள நாம் வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. அதுல இருந்து ஆசீர்வாதத்துக்குள்ள வரலாம். எப்படி ஆசீர்வாதத்துக்குள்ள வருது? அதான் சொல்றார் அப்போஸ்தலனாகிய பவுல், என்னுடைய சகோதரர்கள் என்னுடைய இனத்தார் இந்த காரியத்தை புரிந்து கொள்ளவில்லை, அவர்கள் நியாயப்பிரமாணத்தின் கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது சாபத்திலிருந்து எப்படி ஆசீர்வாதத்துக்குள்ள வர்றது எப்படி என்கிறதை அவர் போதித்துக் கொண்டார். அது ரொம்ப சுலபம். இவரெல்லாம் வர முடியாது, இவருடைய செய்கையினால் அது நடக்காது, இவருடைய முயற்சியினால் அது நடக்காது. தேவன் இயேசுவை கொண்டு எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். கல்வாரி சிலுவையில நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் சுமந்து அவர் தீர்த்து விட்டார். தீர்த்து விட்டு நம்மை நீதிமான் என்று அறிவித்திருக்கிறார். நாம் அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ஆம் நாம் நீதிமான் தான், நான் தேவனுடைய பிள்ளை தான் அப்படின்னு சொல்லி அவர் நம்மை என்னவா அறிவித்திருக்கிறாரோ அதையே நானும் அறிவிக்கும் போது, அதையே நானும் என்னுடைய வாயை திறந்து பேசி எனக்கு சொந்தமாக்கி கொள்ளும் போது, தேவனுடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்திலே நான் நின்று அவருடைய ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் சொந்தமாக்கி கொள்ள முடியும். இப்படித்தான் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர நான் நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் வாழ்ந்து கர்த்தரை திருப்திப்படுத்தி ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இது விளங்கி கொள்ளலன்றார். அப்ப விசுவாசத்தின் அடிப்படையில் தான் நான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று இங்கே சொல்லுகிறார். எத்தனை பேர் சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்துக்குள்ள போக வேண்டும் என்று விரும்புகிறோம்? அப்ப நம்முடைய முயற்சிகளை நிறுத்திவிட்டு கர்த்தர் எனக்காக என்ன செய்திருக்கிறார் அதை பார்க்க வேணும். கல்வாரி சிலுவையில் என்ன நடந்தது, அங்கே என்ன செய்யப்பட்டது, அதன் மூலமாக கர்த்தர் என்னை எப்படி அழைக்கிறார், என்ன சொல்லுகிறார் என்னை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது, வேதம் என்ன அறிவிக்கிறது, வார்த்தை என்ன சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதுன்னு பார்த்து அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை என்று இருதயத்திலும் வாயிலும் வைத்து அதை விசுவாசித்து வாயில பேசும்போது அது எனக்கு சொந்தமாகிறது. அதுதான் இங்க அதனுடைய கருத்து. அதுதான் அதுல வாசிக்கிறோம் பாருங்க, 6ஆம் வசனத்திலிருந்து, விசுவாசத்தினாலாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார், அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறது. மன்றி என்ன சொல்லக்கூடாதுன்னு சொல்லுது, அதாவது விசுவாசத்தினாலே உண்டாகிற நீதி இப்படி சொல்லாதுன்னு சொல்லுதான். அப்புறம் எப்படி சொல்லணும்? 8ஆம் வசனம், இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை. ஏன் கிறிஸ்துவை யார் ஏறி வர பண்றது இறங்கி வர பண்றதுன்னா சொல்லாதேன்னு சொல்லுது? நிறைய பேர் அந்த முயற்சியில தான் இறங்கிட்டு இருக்காங்க. அதனால தான் சொன்னேன் இல்லையா, கம்பை ஹியர் மை லார்ட், எப்படியாவது கர்த்தாவே என்னுடைய வீட்டுக்கு ஒரு நாள் விஜயம் செய்ய மாட்டீரோ, ஒரு நாள் நீ வந்தீர் என்றால், என்னை அடியேனை தொட்டீர் என்றால் நான் சொஸ்தமாவேன், உம்முடைய கரம் என் பேது வரட்டும் கர்த்தாவே, நீர் என்னை தொட்டால் நான் சொஸ்தமாவேன்றான். கர்த்தர் சொல்றாரு, கஷ்டம், ஏன்னா நான் வரவே போறதில்லை, உன்னை தொடவே போறதில்லை. ஏன் என்று கொஞ்சம் சில காரியங்களை நான் விளக்கி சொல்ல வேண்டியது அவசியமா இருக்கு. பாருங்க, இயேசு பரலோகத்தில் இருந்தவர் தேவகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். இந்த பூமிக்கு வரும்போது என்ன சொன்னாரு? தேவனுடைய ஆவியானவர் என் மீது இருக்கிறார். எதுக்கு? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுகிறதுக்கு, பிறகு நறுங்குண்டவர்களை குணமாக்குறதுக்கு, கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குறதுக்கு அப்படின்னு சொல்றாரு இல்லையா, சுகத்தை கொடுக்கறதுக்கு, விடுதலையை கொடுக்கறதுக்கு, இதெல்லாம் கொடுக்கறதுக்காக தேவனுடைய ஆவியானவர் என் மீது இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். ஊழியத்தை ஆரம்பித்து எங்கும் சென்று எல்லாரையும் சுகமாக்கி விடுதலையாக்கி இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்தார். ஊழியத்தை செய்து முடித்து கடைசியில கல்வாரி சிலுவையில நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்து மரித்து 3ஆம் நாள்ல உயிரோடு எழுப்பப்பட்டு பரலோகம் சென்றார். நான் சொல்லுகிறேன், பரலோகம் சென்ற பிறகு இயேசு யாரையாவது சுகமாக்குகிறாரா? கிடையாது. ஏன் தெரியுமா? தேவனுடைய ஆவியானவர் என் மீது இருக்கிறார், இதெல்லாம் செய்யறதுக்காக என்ன அபிஷேகம் பண்ணி இருக்கிறார்னு சொன்னார் இல்லையா. அந்த இயேசு எந்த காரியத்துக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ, எந்த ஊழியத்தை செய்ய முடிய அழைக்கப்பட்டாரோ அந்த ஊழியத்தை செய்து முடித்து விட்டு நமக்கு ஒரு மீட்பையும் ஏற்படுத்தி விட்டு நாம் அவரை போலாகும்படி கல்வாரி சிலுவையில் மரித்து நம்முடைய சாபங்களையும் பாவங்களையும் அவர் எடுத்துக்கொண்டு அவர் மரித்து அதை தொலைத்து விட்டார். நாம் அவரை போலாகும்படியாக
இப்ப நான் சொல்லுகிறேன், அவரை போல கோடிக்கணக்கானவர்களை மாற்றி வைத்திருக்கிறார். அப்புறம் ஏன் அவர் வரணும்? அவர் சொல்றார், நான் இவ்வளவு தூரம் இந்த உலகத்துல இருந்து 3.5 வருஷமா பிரசங்கம் பண்ணி எங்கெல்லாம் போய் விடுதலை பண்ணுமா அங்கெல்லாம் விடுதலை பண்ணி இப்படித்தான் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை காண்பித்து விட்டு, நீங்கள் இப்படி இருக்கும்படியாக நான் கல்வாரி சிலுவையில் போய் உங்கள் பாவத்தை அகற்றி சாபத்தை அகற்றி தேவனுடைய பிள்ளைகளாக்கி அப்புறம் உங்களை பார்த்து விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும்படி ஆவன, அவர்கள் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இதெல்லாம் சொல்லிடுது. அப்புறம் ஆண்டவரே நீர் உம்முடைய கையை வையும். ஹலோ, சொல்ல நீ வை. ஹலோ, இருக்கீங்களா? சொல்ல இனிமே நான் வைக்க மாட்டேன்பா. நீ என்ன அழுதாலும், தலைகீழ நின்னாலும், நீ உபவாசம் கிடந்தாலும், ஸ்ட்ரைக் பண்ணாலும், என்ன பண்ணாலும் நான் கையை வைக்க மாட்டேன். ஏன்னா நான் சொல்லிட்டேன். பாருங்க, கர்த்தர் எப்படி ஃபங்க்ஷன் பண்றாரு. அவர் ஒழுங்கான தேவன், நம்மள மாதிரி ஒழுங்கீனமானவர் இல்ல, ஒழுங்கானவர். அவர் ஒன்று சொன்னார்னா சொன்னதுதான். அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் வியாதியஸ்தர் மேல் கைகள் வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தம். இதுதான் சிஸ்டம். இப்போ என்ன மாத்த சொல்லாத. நான் சொல்லிட்டேன், இனிமே அப்படிதான் பண்ணுவேன். என்னால முடியும், நான் கை வச்சா சுகமாகும். ஆனா நான் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். இனிமே நீ கை வச்சா சுகமாகும்னு சொல்லி இருக்கிறேன். இருக்கீங்களா? ஹலோ, கர்த்தர் அதனால தான் பாருங்க நம்புறது ரொம்ப ஈஸியா இருக்கு எனக்கு. என்ன அவர் என்ன சொல்லி இருக்காரோ அதன்படி தான் செய்யறாரு. கர்த்தரை நம்புகிறதுங்கிறது ரொம்ப அருமையான ஒரு காரியம், ரொம்ப ஈஸியா பண்ணலாம். ஏனென்றால் அவர் ரொம்ப வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர். அவர் வார்த்தை என்ன சொல்றதோ அதன்படி தான் செய்வார். அவர் வார்த்தையின் தேவன். அவர் அப்ப என்ன சொல்றாரு? நான் பிதாவினிடத்தில் போகிறேன், போய் உங்களுக்கு ஆவியானவர் அனுப்புகிறேன். இனி நீங்கள் போய் உலகமெங்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், வியாதியஸ்தரை சொஸ்தமாக்குங்கள், பிசாசுகளை விரட்டுங்கள், இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, நீங்க போங்க நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க? நீங்க போங்கன்னா கர்த்தரை எரண்டு பாய் மாதிரி அனுப்புறதுக்கு பாக்குறாங்க. இவங்க என்ன பண்றாங்க? கர்த்தாவே நீர் கொஞ்சம் போய் அங்கே தொடுமாண்டவரே. கர்த்தர் நானும் போக மாட்டேன், நீ போ. நான் போக மாட்டேன். ஏன் போக கூடாதா? போக கூடாதா ஆண்டவரே? என்ன ஆண்டவரே, கொஞ்சம் இறங்க கூடாதா? போக கூடாது. இல்லப்பா, நான் சொல்லிட்டேன் போக மாட்டேன். இனிமே நீ செய்யறதா நடக்கும். இனிமே நீ கை வச்சா சோமாகும் நான் சொல்லிட்டேன். இனிமே நீ போய் பேசுறதா நடக்கும்னு சொல்லிட்டேன். இனிமே நீ வாயை திறந்து சொன்னா நடக்கும்னு சொல்லிட்டேன். ஆகவே நான் இனிமே ஒண்ணு செய்ய போறது. எல்லாருக்கும் வெளிச்சம் உண்டாகுதா? இது ரொம்ப அற்புதமான சத்தியம் பாருங்க. இதெல்லாம் புரிந்து கொண்டாலே வாழ்க்கை மாறிவிடும். நிறைய பேருக்கு பாருங்க இது விளங்க மாட்டேங்குது. நாகமான்னு ஒருத்தர் இருந்தான் இல்லையா? ஒரு உதாரணம் சொல்றேன். நாகமான்னு ஒருத்தர் இருந்தான் இல்லையா? ஒரு பெரிய தளபதி, அவன் பெரிய ஒரு அதிகாரி பாருங்க. அவனுக்கு குஷ்டரோகம். இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறிய பெண் அங்கே ஒரு அடிமையாக கொண்டு வந்தப்பட்டு அவன் வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். இவனுடைய மனைவியின் இடத்துல மெல்லமா அவ காதை கடிக்கிறா. என்ன சொல்றா? எங்க ஊர்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர் பிரமாதமான ஆள், அவர்கிட்ட போனா இது சுகமாயிடும். வீட்டுக்காரர் இப்படி இருக்காரு, எங்க ஊர் தீர்க்கதரிசியை போய் பார்க்க சொல்லுங்க. இஸ்ரவேல் தேசத்துல ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, அவர்கிட்ட போனா எல்லாம் சுகமாகும் அப்படின்னு. உடனே இந்த ஆள் போய் ராஜா கிட்ட சொல்றாரு. ராஜாவுக்கு இந்த ஆளை ரொம்ப பிடிக்கும், பெரிய ஆள் இந்த ஆள். ராஜா உடனே சொல்றாரு, நீ அங்க போனோமா உனக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் நான் தர்றேன்னு சொல்லி ஒரு நிருபத்தை எழுதி இவனுடைய கையில கொடுத்து, அந்த ராஜாவுக்கு, இஸ்ரவேல் ராஜாவுக்கு வெகுமதிகள்லாம் கொடுத்து, எடுத்துட்டு போ, நான் சொன்னா நடக்கும், நான் ராஜா சொன்னேன்னு சொல்லு, உன்னை சுகமாக்கி இங்க அனுப்ப சொல்லு அப்படின்னு சொன்னா அவன் போய் ராஜாட்ட சொன்னான். ராஜா அட என்ன வம்பா போச்சிருந்தால் வம்பு இருக்கிறார் போல இருக்கு, இவனை சுகமாக்கி அனுப்புனா என்ன அர்த்தம்? நான் எப்படி சுகமாக்குறது யார்? நான் கடவுளான்றான். நான் எப்படி சுகமாக்குறது? வேணும்னு ஒரு யுத்தத்தை கிளப்பலான்னு பாக்குறான் இந்த ஆளு. சுகமாக்கல்னா என்ன அடிப்பான் போல இருக்கு அப்படின்ட்டு வஸ்திரத்தை எல்லாம் கிழித்து கொள்கிறான் அவன். இதை கேள்விப்பட்டு எலிசா தீர்க்கதரிசி சொல்லி அனுப்புறாரு, ஏன் வஸ்திரத்தை எல்லாம் கிழிச்சிட்டு இங்கே அனுப்பு, நான் இருக்கேன், இங்க வா, இஸ்ரவேல்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் என்று புரிந்து கொள்ளட்டும், அவன் இங்க அனுப்பு வந்தால அதிகாரியே அப்படின்னு சொன்ன அவன் அங்க போய் எலிசா தீர்க்கதரிசிக்கிட்ட போறான். அங்க போய் இவர் ஏதாவது பெருசா பண்ணுவார்னு யோசித்தான். அந்த வசனத்தை வாசித்துறோம் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு விளங்கும். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 5:10. அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு. வந்த ஆள்கிட்ட சொல்றாரு, இந்த பெரிய அதிகாரி தேடி வந்திருக்கிறான். அவன் தேடி வந்திருக்கிறவன பார்க்க கூட இல்லை பாருங்க இந்த ஆளு, அவ்வளவு பெரிய ஆளு. சொல்றாரு, போய் யோர்தான் நதியில 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். நல்ல கவனிங்க, ஒரு பாயிண்ட விளக்க போகிறேன்.
போய் 7 தடவை, இதான் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை வருதுன்னு சொல்றோமே, அதான் கர்த்தருடைய வார்த்தை வருது. சுகமில்லாத இருக்கிறவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. கர்த்தருடைய தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை சொல்றான், சுகமாகிறதுக்கான வார்த்தை. கர்த்தர் இந்த வார்த்தையை தீர்க்கதரிசி மூலமா இவனுக்கு அனுப்புகிறார், இவன் சுகமாகும்படியாக. அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீ போய் யோர்தான் நதியில 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு, நான் நினைக்கிறேன் சபிச்சிருப்பான்னு நினைக்கிறேன், கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டிருப்பான் போல இருக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்கான் இந்த ஆளு? அவ்வளவு தூரத்துல இருந்து நான் வெகுமதி எல்லாம் சுமந்து ராஜா கிட்ட இருந்து ரெக்கமெண்டேஷன் வாங்கி, எங்க ராஜாட்ட இருந்து வாங்கிட்டு வந்து உங்க ராஜாட்ட கொடுத்து, இப்படி ப்ராப்பர் சேனல் மூலமா வந்திருக்கேன். நான் சாதாரண ஒரு ஆள் இல்ல, இவ்வளவு பெரிய ஆளு, இவ்வளவு பெரிய வியாதி எனக்கு, இந்த ஆளால சுகமாக்க முடியும்ன்றாங்க. ஆனா என்ன ஒரு பார்வை கூட பார்க்காம, என்ன சந்திச்சு கூட பேசாம, நான் வர்றதுக்குள்ள நீ போய் அங்க 7 தடவை ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொன்ன என்ன அர்த்தம் சொல்லி கோபம் கொள்ளுகிறான். புரிந்து கொள்ளணும், கடும் கோபம் கொண்டு, சாதாரண கோபம் இல்ல, பயங்கர கோபம். எப்படி இருக்கும் உங்களுக்கு? ராஜாட்ட லெட்டர் வாங்கிட்டு இருக்க, ஒரு துச்சமா மதிக்கிறார் இந்த ஆளு. என்ன எப்படி சொல்லிட்டாரு? ஆனா அவன் துச்சமா மதிக்கல பாருங்க, அவன் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறான். எலிசா தீர்க்கதரிசி அவன் புரிந்து கொள்ளணும் பாருங்க, கடும் கோபம் அவனுக்கு. என்ன ஒண்ணு கண்டுக்கவே இல்லை அவரு, அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கிறனாக்கும் என்ன ஒரு வார்த்தை கூட கேட்கல. போய் வந்த உடனே வார்த்தையை மட்டும் சொல்லிட்டாரு, கடவுள்கிட்ட இருந்து வந்த வார்த்தையை எனக்கு அப்படியே சொல்றாரு, போய் நீ ஸ்நானம் பண்ணு, 7 தடவை ஸ்நானம் பண்ணு. அதுல ஒரு பிரச்சனை என்னன்னா பாருங்க, சொல்றான் அவன் வெளியே வந்து, அதாவது தீர்க்கதரிசி வெளியே வந்து தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது. என்ன நினைச்சான்? நான் வந்து நின்ன உடனே ஆஹா பெரிய ஆள் வந்திருக்காரா, வாங்க வாங்க பிரதர்ன்னு சொல்லி வந்து வெளியே வந்து நின்று, அங்க ஒரு பெரிய ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, இந்த அருமையான சகோதரர் சீரியாவில் இருந்து இவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு தாகமாய் வந்திருக்கிறார் கர்த்தாவே, இவரை நீர் காண்கிறீர், உம்முடைய கண்கள், அப்படி ஜெபம் பண்ணுவாருன்னு யோசித்தாங்க. வெளியே வந்து நின்று கர்த்தருடைய நாமத்தை தொழுது, நல்ல கவனிங்க, தன் கையினாலே அந்த இடத்தை தடவி, குஷ்டரோகம் எங்க இருக்குதோ அங்க கையினாலே செய்யலாம் இல்லையா, இவ்வளவு தூரம் வந்திருக்கிற, கொஞ்சம் சீட்ல இருந்து எந்திரிச்சு வந்து வெளியே வந்து வாங்க பிரதர்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு ஜெபத்தை பண்ணி கையினாலே தடவி அந்த இடத்தை. அதனால்தான் சொல்றேன், நிறைய பேர் தடவி கொடுப்போன்னு பாக்குறாங்க. நான் கையினால உங்களை தடவி என்ன பிரயோஜனம்? தோத்திரம் பிரதர், ஆறுதலா இருங்க, அதான் யோசிக்கிறாங்க. கையினாலே தடவி இருக்கலாம் இல்லையா, வந்து இவ்வளவு வியாதியா வந்திருக்கிற, நோயா இருக்குது கை காலெல்லாம், வந்து அவருடைய கையை வைத்து எனக்காக ஒரு ஜெபம் பண்ணி கையினாலே தடவி, இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். பாத்தீங்களா? அதனால்தான் வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியல. நிறைய பேர் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. ஏறி வரப்பண்ணு இறங்கி வரப்பண்ணு அந்த பிலாசபில இருக்கிறாங்க. ஏறி வருவாரா இறங்கி வருவாரா? யார் ஏறி வர பண்ணுகிறவர்? அதுக்குள்ள யாராவது சொல்றாங்க, நீ வா, நான் 7 நாள் உபவாசம் போட்டு அவரை இறங்கி வர பண்ணுகிறேன். கர்த்தர் இறங்கி வருவார், உனக்கு உதவி செய்வார்னு சொல்றதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க. நான் உனக்காக ஜெபம் பண்ணி உனக்கு எப்படியாவது நானாவது போய் வாங்கிட்டு வந்து தர்றேன், இல்ல அவரையாவது கீழே கொண்டு வந்து உனக்கு கேட்டு வாங்கி தர்றேன் சொல்றாரு. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. விசுவாசம் அப்படி வேலை செய்கிறது கிடையாது. அதனாலதான் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதனால்தான் இந்த மாதிரிலாம் பிராக்டிஸ் பண்றது கிடையாது. உயர்ந்த காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம், ஆவிக்குரிய காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம், கவனிக்க வேண்டும். இதை பற்றி சிந்தியுங்கள், ஆழமாக யோசித்து பாருங்கள் எது நல்லது என்று. அவன் நினைச்சிட்டு இருக்கிறான், வெளியே வந்து ஜெபம் பண்ணி இந்த இடத்தை தன் கையினால் தடவி என்னை சொஸ்தமாக்குவான்னு யோசித்தேன். இவ்வளவு பெரிய மனுஷன் வந்திருக்கிறேன், ஒரு சட்டை கூட பண்ணல. என்னன்னு கேட்டா, கர்த்தர் சொல்லிட்டார் நீ போ 7 தடவை யோர்தான் நதியில ஸ்நானம் பண்ணுன்னு சொல்றாரு. அப்படின்னா இது போதுமா? வெறும் வார்த்தையை சொன்னி என்ன பிரயோஜனம்? அப்படிதான் அவன் நினைக்கிறான். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்வாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கரத்தோட திரும்பி போனான். அதாவது யோர்தான் நதின்னு சொல்றோம், பைபிள்ல இருக்கிறதுனால நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம், இது ரொம்ப அருமையான நதி அப்படின்னு. அவங்க சொல்றாங்க ரொம்ப அழுக்கு பிடிச்ச நதியா. அவன் சொல்றான், எங்க ஊர்ல எப்பேற்பட்ட நதியெல்லாம் இருக்குது, அப்பேற்பட்ட நதியெல்லாம் விட்டுட்டு உங்க ஊர்ல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில, இந்த ஆடு மேய்க்கிற ஜனத்தின் மத்தியில வந்து இது அழுக்கு பிடிச்ச நதி, இதுல வந்து இவ்வளவு பெரிய மனுஷன், இவ்வளவு பெரிய அதிகாரி, ராஜாவுடைய ரெக்கமெண்டேஷன் லெட்டரோட வந்திருக்கேன், நான் போய் 7 தடவை முழுகணுமா? எங்களுக்கு முழுகிறதுக்கெல்லாம் எங்களுக்கு நதி இல்லையா? சுத்தமாக்கும்னா எங்க ஊர்ல சுத்தமான நதி எல்லாம் இருக்கு, அங்க முழுகிட்டு போறேன், இங்க இன்னும் வியாதி அதிகமாயிடும் போல இருக்குது முழுகினால். அதுதான் சொல்றான் அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவன் நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீ செய்வீர் அல்லவா?
ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் மோடை சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அவர் சமாதானப்படுத்துறாங்க பாருங்க. பெரிய காரியத்தை தான் ஏறி இறங்குன்னா பண்ணியிருப்பேன். சிம்பிளா சொல்றாரு, போய் அது 7 தடவை ஸ்நானம் பண்ணுன்றார், சரியாமன்றார். செய்தான் பாரு, என்ன இப்போ கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே, எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே, எல்லாம் சொல்லுங்க, வார்த்தையின்படியே, வார்த்தையின்படியே, வார்த்தையின்படியே. இப்ப தடவ வேண்டியதில்லை, வார்த்தையின்படியே. பாயிண்ட் வந்துருச்சா, விளங்கிருச்சா? தடவுறது பெரிய காரியம், வார்த்தையின்படியே. விடுதலை வார்த்தையில் இருக்குது, சுகம் வார்த்தையில் இருக்கிறது, எல்லாம் வார்த்தையில் இருக்கிறது, அற்புதம் வார்த்தையில் இருக்கிறது. அப்ப எதுக்கு தீர்க்கதரிசி வெளியே வந்து இவர் ஐஸ் வச்சு இவரை பெரிய வரவேற்று இவருக்கு மாலையை போட்டு தடவி எல்லாம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி ஆள்லாம் இருக்கிறாங்க உலகத்துல, தேவையில்லை. வார்த்தையின்படியே தான் ஆக போகிறது. ஆகவே வார்த்தையை பிரசங்கிக்கிற ஆளை தான் நீங்க கவனிக்க வேண்டும். இப்போ வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். பொழுதன்னைக்கு யாரையா தேடிட்டு போற வேலையிலே இருக்கக்கூடாது. வார்த்தையை நாடுகிறது, வார்த்தையை கவனிக்கிறது, வார்த்தையை தேடுகிறது, வார்த்தையை கண்களுக்கு முன்பாக வைக்கிறது, வார்த்தைக்கு செவியை சாய்க்கிறது. இதுல கவனமா இருக்கணும் ஒழிய, நான் இவரை தேடிட்டு போனேங்க, அவரை தேடிட்டு போனேங்க, அந்த வீட்டுல லைன்ல நின்னுங்க, இந்த ஊழியத்துல போய் லைன்ல நின்னுங்க இருக்க கூடாது. விசுவாசிகள் இருக்கீங்களா? ரொம்ப அமைதல் ஆயிடுச்சு திடீர்னு. தேவையில்லை. வார்த்தை, வார்த்தையின்படியே, வார்த்தையின்படியே. யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். ஏன் சுத்தமானான்? யோர்தான் நதியில ஏதோ மருந்து கலந்துருக்காங்களா இவனை? இல்ல, வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. இவன் வார்த்தையை விசுவாசித்து வார்த்தையின்படி செஞ்ச உடனே சுகம். அப்ப வார்த்தையை மதிக்கும் போது என்ன மதிக்கிறோம்? நாம் கர்த்தரை மதிக்கிறோம். வார்த்தையை கனம் பண்ணும்போது கர்த்தரை கனம் பண்ணுகிறோம். கர்த்தரை கனம் பண்ணும்போது களஞ்சியங்கள் பூரணமாக நிரம்பும், ஆலைகள் திராட்சரசம் புரண்டோடும், அது செழிப்பு. அதே மாதிரிதான் சுகம். சரீரத்துல எலும்புகள், தசைகள், ரத்தம், நரம்புகள், இருதயம், கிட்னி, லிவர் எல்லாம் சொஸ்தமாகும். ஏனென்று சொன்னால் வார்த்தை எப்படி களஞ்சியங்கள் பூர்ணமா நிரம்பி ஆலையில் திராட்சரசம் புரண்டோடுமோ அதே போல சரீரத்திலும், அதே போல கையிட்டு செய்யற பிரயாசங்களிலும் கர்த்தரை நாம் கனம் பண்ணும்போது, கர்த்தரை எப்படி கனம் பண்ணுகிறோம்? வார்த்தை கனம் பண்ணுவது மூலமா கர்த்தரை கனம் பண்ணுகிறோம். இருக்கீங்களா? அப்ப பவுல் அப்போஸ்தலன் அதான் சொல்றாரு, ஏறி வர பண்ணுகிறவர் யார்? இறங்கி வர பண்ணுகிறவர் யார்? மேல போய் கீழே கூட்டு வர்றவர் யார்? கீழே இருக்கிறார், அவர் கீழே இருந்து மேல கூட்டு வர்றவர் யார்? அவர் வந்தால் ஏதாவது நடக்கும் என்று சொல்லுகிறவர்களை சொல்றாரு. இப்படி சொல்லாதிருப்பாயாக. விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி இப்படி சொல்லாது. பின்ன எப்படி சொல்லும்? திருப்போம் ரோமர் 10:8. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்றது மட்டுமல்ல, என்ன சொல்லுகிறது? இந்த வார்த்தை இருதயத்திலும் வாயிலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது.